செகண்ட் பார்ட் கலாச்சாரத்திற்குள் நுழைய ஆரம்பித்திருக்கிறது தமிழ் சினிமா. வெற்றி பெற்ற படங்களை எல்லாம் பார்ட் 2, பார்ட் 3 என்று தொடரும் போட்டுக்கொண்டே போக பிரியப்படுவதன் பின்னணி புதுக்கதைகள் இல்லை என்பதாலா அல்லது பழைய கலெக்ஷன்களை அப்படியே புதுப்பிக்கும் நோக்கத்துடனா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். இப்போதைய செகண்ட் பார்ட் லிஸ்டில் முக்கிய இடத்தில் இருப்பது வேலையில்லா பட்டதாரிதான். தனுஷின் முந்தைய நிலைமை அத்தனையும் சுத்தியல் கொண்டு நசுக்கிய கலெக்ஷன் அந்த படத்திற்கு உண்டு. காக்கி சட்டை படத்தை விட வேலையில்லா பட்டதாரி படத்தின் சேட்டலைட் ரைட்ஸுக்கு குறைவான படம்தான் கிடைத்தது தனுஷுக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு விஐபியை திறக்கி கொண்டு வந்தார் அவர். அதற்கு புறமெல்லாம் தலைகீழ். இப்போது அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்க போகிறார் தனுஷ். வழக்கம் போல இந்த படத்தை இயக்க போகிறவர் கேமராமேன் வேல்ராஜ் தான். இந்த முறையும் படத்தை தனுஷே தயாரிக்க முடிவெடுத்தாலும் இண்டஸ்ட்ரி சும்மா இருக்குமா? நான் நீ என்று ஒரே போட்டிதான். அவர்களுள் தனது அலைவரிசைக்குள் ஒத்துப்போன ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டாராம் தனுஷ். அவர்தான் மதுரை அன்புசெழியன். அநேகமாக தமிழில் தயாராகும் எல்லா படங்களுக்கும் பைனான்ஸ் சக்கரவர்த்தியாக விளங்கும் அன்பு முதன் முறையாக நேரடி தயாரிப்பில் இறங்கிய படம் வெள்ளைக்காரதுரை. அப்படத்தின் லாபம் மீண்டும் அவரை படம் தயாரிக்க தூண்டியிருக்கிறது. அதுவும் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 என்றபோது அன்புவின் முடிவு சரியே. அதைவிட சரி தனுஷின் முடிவு.